வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் வடை. இந்த இறால் வடைக்கு நான் 500 கிராம்ஸ் இறால் வாங்கி நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் இறாலை நல்லா ஒரு கட்டிங் போர்டு வச்சு ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இது மிக்சியில் அரைச்சி போடுவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி போடும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இடையிடையே வாயில் கடிப்படுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 க்ரீன் சில்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கங்க, ரொம்ப நைஸாக இல்லாமல். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. ஃபஸ்ட்டு இப்போ நாம் கடலை பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப கொரப்பாக இல்லாமல் வடைக்கு அரைக்கிற பதத்தில் மீடியமாக கொரப்பாக அரைச்சிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும், கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே ஒரே ஈவனாக பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அடுத்து இதில் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்சிங் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை சின்ன சின்ன வடைகளாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ இதை அடுத்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லா ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறத ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைனா மேலே கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையும் இந்த பேனில் எவ்வளோ இடம் பத்துதோ அந்த அளவுக்கு இருக்கிறத போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா நம்ம ஒரு பக்கம் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு இதை பொறுமையாக நாம் 5 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நாம் ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக கிட்ட இருந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணி எடுக்கும்போது தான் எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு குக்காகி கிடைக்கும், ரொம்ப டேஸ்டியாக. இப்போ 10 to 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நாம் எடுத்துக்கலாம். ஒரு பேட்சுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் கண்டிப்பாக எடுத்துக்கும். பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்டியான யம்மியான இறால் வடை ரொம்ப ஈஸியாக நாம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.